எல்லோருக்கும் காலாகாலத்தில் திருமணம் செய்துவிட வேண்டும். தங்கள் குழந்தைகளுக்கு உரிய வயதில் குழந்தைகள் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுடைய இதயத்திலும் ஒளிவிளக்காக இருக்கும். அதற்கு கிரகங்கள் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது நீசர் சம்பந்தப்பட்ட பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட புத்தி நடந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த திசையே நடந்தால் எப்படி சார் அப்படின்னா, புத்திநாதனை கவனிங்க. முதல்ல புத்திநாதன் பலமில்லை என்றால் தள்ளி போடுங்கள். தசாநாதனே பலமிழந்தால் புத்திநாதனுடைய நல்வாய்ப்புக்காக காத்திருங்கள். வயது, சமூக சூழ்நிலைகள், ஒப்பிட்டு பார்த்தல் போன்றவைகளால் அவசரப்படாதீங்க. இருதாரம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிற பொழுது நீங்கள் கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருந்து தவிர்த்தால் நலம் பல பெறலாம். அவசரப்பட்டால் கஷ்டங்கள் பெற இயலும். எனவே ஒரு ஜாதகத்தில் 3, 6, 8, 12 நீசர் பாதகாதிபதி சம்பந்தப்பட்டால், திதிசூனிய அதிபதிகள் சம்பந்தப்பட்டால், லக்னாதிபதி பலமறிந்து, 2ஆம் அதிபதி பலமறிந்து, 7ஆம் அதிபதி பலமறிந்து, சுக்கிரன் பலமறிந்து அந்த திருமணத்திற்கான சாவியை கையில் எடுக்கலாம். இல்லை என்றால் அது துன்ப அறிவில் குளித்து துயர ஆற்றில் நீந்தி நெருப்பாற்றில் மீண்டு வருவதாக அமையும்.